ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே, எனக்கு முன்னாடி ஆடியன்ஸ் 2-3 பேர் இருக்கீங்க, ரொம்ப நன்றி. 3 ஆடியன்ஸ் இருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்மளுடைய விசுவாச அந்த வாழ்க்கையில் இயேசுவை வந்து ஏதாவது ஒரு முறையில் நம்ம அறிஞ்சிருப்போம், இயேசுவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வர்ற எல்லாருக்கிட்டையுமே இயேசு யார் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒருத்தவங்களும் ஒரு பதில் வச்சுருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க, பட் எல்லாருக்குமே ஒரு டெஃபினேஷன் இருக்கும். எப்படி இயேசுவை நாங்கள் அறிஞ்சோம், இயேசுவை நீங்கள் எப்படி வேணாலும் அறிஞ்சிருக்கலாம். ஒரு கன்வென்ஷனில் நீங்கள் அறிஞ்சிருந்துருக்கலாம், டிவியில் நீங்கள் கேட்டிருக்கலாம், ரோட்டில் போகும்போது மெசேஜ் நீங்கள் யார்ட்டையாவது கேட்டிருந்துருக்கலாம், யாராவது ட்ராக்ஸ் கொடுத்துருக்கலாம், சடன்லி ஏதோ ஒரு கன்வென்ஷனோ க்ரூசைடோ ஒரு ஃப்ரெண்டோ ஒருத்தவங்க மூலயமா நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம். எப்படி அறிஞ்சோங்கிறத விட இன்றைக்கி அவங்கள்ட்ட நீங்கள் இயேசு உங்களுக்கு யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்கிற பதில் வந்து ரொம்ப வித்தியாசமான பதிலாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இயேசு வந்து எனக்கு சுகம் கொடுத்தாரு, நான் ஒரு க்ரூசைடுக்கு போனேன், எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு, அப்படி நான் இயேசுவை அறிஞ்சேன், நீங்கள் இயேசு விசுவாசிங்க உங்களுக்கு வாழ்க்கையில் சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இயேசு அறிஞ்சவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் ஃபைனான்ஷியலி குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இருப்பாங்க, அவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வந்து நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வைப்பார் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சில பாடல்களை கேட்டு அதில் ஏதாவது ஒரு வார்த்தை அவங்கள தொட்டிருக்கும், அப்படி அவங்க இயேசு அறிஞ்சிருப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இயேசு பற்றி சொல்கிற டெஃபினேஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டெஃபினேஷன்ஸாக இருக்கும். இது வந்து விசுவாசிகள் இல்லாமல் அவிசுவாசிகள்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ 2 கூட்டம் தான் இருக்கும், ஒன்று இயேசு அறிஞ்ச கூட்டம், இல்லாட்டி இயேசு அறியாத கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இயேசு அறியாத கூட்டத்தை போய் நீங்கள் இயேசு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஒரு கடவுள் தான், எல்லா கடவுளும் ஒரே மாதிரி மாதிரி அவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவர்களை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குது, அவிசுவாசிகள்லேயே கிறிஸ்தவர்களை பிடிக்காத கூட்டம் இருக்குது. ஆனால் இயேசுவை பிடிக்காத ஒரு கூட்டம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களை பிடிக்காது, ஆனால் இயேசுவை பிடிக்கும். புரியுதுங்களா? கிறிஸ்மஸ் பிடிக்கும் அப்படின்னா பிடிக்கும், கிறிஸ்மஸ் கொண்டாடுறது பிடிக்கும் அப்படின்னா பிடிக்கும், இயேசுவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து எப்படி டிஸ்டிங்ஷன் வருது அப்படின்னா அப்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஏன் அவங்களுக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்கலை, ஏன் இயேசுவை மட்டும் பிடிக்குது? ஏன்னா கடவுள் எல்லாருக்குமே பிடிக்கும், ஏத்திஸ்ட்டை தவிர பாக்கி எல்லாருமே கடவுள் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க. அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்மில் கடவுள் இருக்காருங்கிறது தெரியும். ஸோ அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இயேசுவும் ஒரு கடவுள் தான். அவங்க என்ன ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா இயேசு மட்டும்தான் கடவுளுங்கிறது மட்டும் தான் ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அப்போ எங்களுக்கு தெய்வம்லாம் அது உண்மை இல்லையா, அது கடவுள் இல்லையா? இத்தனை வருஷமாக நாங்கள் வர்றோம், எங்கள் தாத்தா அவங்க பாட்டுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு வராங்க, அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யா? அப்போ அந்த விஷயம் தான் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே தவிர இயேசு அவங்களுக்கு பிடிக்காமல் இல்லை. இயேசு சொன்ன காரியங்கள், இயேசு வாழ்ந்த விதம், இயேசு என்ன செய்யுங்கன்னு சொன்ன எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் கிறிஸ்தவர்களை அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ கிறிஸ்தவர்களை பிடிக்காததுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று சாட்சி உள்ள வாழ்க்கை, ஒன்று சாட்சி இல்லாத வாழ்க்கை. புரியுதா? இப்போ நம்ம சொல்கிறோம் இயேசு உண்மையான கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அது தெரியணும். என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் அது தெரியணும். அப்போ இயேசு உண்மையான கடவுள் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இயேசு வந்து எல்லாரையும் நீங்கள் அன்பு கூறுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாரையும் ஈக்குவலாக அன்பு கூறுறோமா? புரியுதா? இப்போ நம்ம முன்னாடி ஒரு 10 பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரையும் நம்ம ஒரே மாதிரியாக பார்க்குறோம். அப்போ இயேசு உங்கள் டிஸ்டிங்ஷன் கொடுத்தாரா என்ன? நீங்கள் அன்பு கூறுங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட மட்டும் கூறுங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை என்ன நம்புறவங்கள்ட்ட மட்டும் கூறுங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அவர் சொன்னார் அன்பு கூறுங்க. அது இங்கிலீஷில் எப்படி வரும்னா லவ் யுவர் செல்ஃப் as I have loved you அப்படின்னு வரும். தமிழில் எப்படி சொல்லி நான் உங்களை நேசித்தது போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேசிங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒன் should love others as he loves himself அப்படின்னு வரும். அது எப்படி வரும் தமிழ்? தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிங்க. அப்போ நம்ம தன்னை நேசிக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போ உலகத்திலேயே உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே என்னுடைய சிந்தையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது நான் மட்டும்தான், நான் என் குடும்பம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ பொதுவாக ஒருத்தவங்கள்ட்ட யோசிச்சிங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? எதுக்காக சம்பாதிக்கிறீங்கன்னா எனக்காக சம்பாதிக்கிறங்கிறத விட என்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, லவ் அதர்ஸ் as one loves himself அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தன்னை அதிகமாக நேசிக்கிறோங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. தன்னை அதிகமாக நேசிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தவங்கள நேசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கிறிஸ்தவர்களை பிடிக்காமல் இருக்கிறதுக்கான மெயினான காரணம் சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை.
சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லாதனால இப்போ நம்ம சொல்கிறோம் நீங்கள் இயேசு நேசிங்க, இயேசுக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள்லாம் இயேசு தீர்த்து வைப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம குடும்பத்திலேயே பிரச்சனை இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்குள்ளே இயேசு நீங்கள் வாங்க, இயேசு உங்களை அதுவே இயேசு உங்களை பண்ணுவார்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ அவங்க கேட்பாங்க, உங்கள் குடும்பத்திலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, வந்து இயேசு உங்களுக்கு சரி பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை இயேசு என்ன பண்ணுறாரு, இன்னும் சரி பண்ண முடியல அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுவோம், நீங்கள் இயேசு கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் ஒரு என்ன சொல்லுவாங்க, வியாதிஸ்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கே சரியாகாமல் இருக்கும். அப்போ நம்ம போய் அடுத்தவங்க கிட்ட வந்து நீங்கள் வாங்க இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் அது தெரியலை. இப்போ இயேசு வந்து என்ன சொல்கிறது, ஆவியின் கனிகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னார். அது எல்லாத்தையும் பற்றி நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். பட் அது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கா? நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம பிரசங்கம் பண்ணணும்னா நம்ம பண்ணுற அந்த பேசுகிற விஷயங்களை வச்சு ஆவியானவர் அங்கே ஒரு கிரியை செய்வார். நம்மளுக்குள்ளேயே அது இல்லைங்கும் போது நம்ம என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்களுக்குள்ளே அது எஃபெக்ட் ஆகும். இதை வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு சர்ச்சில் வந்து ஒருத்தவங்க பிரசங்கம் எடுத்தாங்க. அப்போது அவங்க பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஜனங்க வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் உட்காந்துருந்தவங்க இவங்க தான் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே 4-5 பேர் வெளில கிளம்பி போயிட்டாங்க. அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் எந்திரிச்சு போனீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அது தெரியாது. அவங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே நின்றுட்டு சொல்லுவாங்க. பட் அவங்களுடைய வாழ்க்கையிலே அது தெரியாது. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கோபமாக பேசுவாங்க. அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி பேசுவாங்க. ஒருத்தவங்கள்ட்ட வந்து அனுசரித்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அது இல்லை அப்படின்னா ஆவியானவரால் அங்கே கிரியை செய்ய முடியும். இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் இவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டேன் அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். நான் எல்லாமே இருக்கும்போது நான் இருந்தேன், எதுவுமே இல்லாதப்போ நான் இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் அனுபவிச்சனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கையினால தான் இன்றைக்கி இத்தனை பேர் ரசிக்கப்பட்டார். அதனால தான் அவர் அத்தனை புக்கு எழுதினார். அந்த மனுஷன் ஒரு செல்குள்ளே உட்காந்து இது எல்லாத்தையும் பண்ணார். எங்கே பண்ணார்? ஒரு சிறைச்சாலையில் உட்காந்துருக்காரு. அவருக்கு ஓப்பனான கிரவுண்ட் கிடையாது, மைக் கிடையாது, யூடியூப் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. அவர் வெளியில் ஊழியங்கள் செஞ்சார் தான். பட் அதிகமான எழுதின காரியங்கள் எல்லாமே சிறைச்சாலையில் உட்காந்து தான் எழுதினார். அன்றைக்கி அதுதான் நமக்கு பைபிளில் இத்தனை சாப்டர்ஸாக அவருக்கு. அப்போ ஒரு மனுஷனால் இதை எவ்வளோத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னா எப்படி அப்படின்னா அவருக்கு அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை இருந்துச்சு. அவர் சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ணார். அவர் ப்ராக்டிஸ் பண்ணனால தான் அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், அதுக்கு ரிசல்ட்ஸ் அவருக்கு கொடுத்தார். அப்போ அவர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன், எல்லாத்தையும் கர்த்தருக்காக விட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் சொல்கிறார், நான் எல்லாத்தையுமே கர்த்தருக்காக விட்டுட்டு வந்திருக்கேன். அவர் இன்னொரு வசனத்தை சொன்னார், முடிஞ்சால் என்ன மாதிரி இருங்க, என்னை போல் ஆகுங்க, என்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. முடியலை அப்படின்னா உங்களுக்கு இப்படி இப்படின்னு நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு ரெண்டுமே அவர் சொல்கிறார். அப்போ அவர் எல்லாத்தையும் செஞ்சனால தான் அவரால் என்ன பண்ண முடியுது, சொல்ல முடியுது. இதுக்கு அடுத்து இந்த இயேசுவை பற்றி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இன்னமுமே சர்ச்சுக்கு வர்றவங்கள்ட்ட நீங்கள் இயேசு பற்றி கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய தேவைகள்லாம் இயேசு சந்திக்கிறார், அதனால எனக்கு இயேசு பிடிக்கும். உங்களுக்கு ஏன் இயேசு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வர்ற சர்ச்சில் வரவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுனுடைய தேவைகள்லாம் சந்திக்கிறார், அப்படி அதனால எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, நான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லுவேன், எல்லாமே அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயேசு வந்து ஒருத்தவங்க ஒரு சிலர் ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. ஒருத்தவங்க இயேசுவை வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வராக பார்ப்பாங்க. எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் இயேசுக்கிட்ட போனேன்னா எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு, அப்படி இயேசுவை பார்ப்பாங்க. ஒரு சிலர் இயேசுவை வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்ப்பாங்க. எனக்கு ஒரு பண தேவை இருக்கா, அவர்கிட்ட போனால் எப்படியாவது எனக்கு ஏதாவது என்ன பண்ணிடுவார், செஞ்சுருவார். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு குறைவுகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம யார்கிட்ட போகலாம், இயேசுக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போது அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா இதெல்லாம் உண்மை தான். ஆனால் இவ்வளோ தான் இயேசுவா, அதுதான் இன்றைக்கி என்னோடய கொஷன். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இயேசு தான், இல்லைன்னு சொல்லலை. அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும், அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு குறைவுகள்லாம் நிறையா மாறும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா இயேசு கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவார், சரி பண்ணுவார். அதை சரி பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லுவார். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்கள்கிட்ட பழகுவார், ஓகேவா? பட் இயேசு இவ்வளவு தானா? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு விசுவாசியை பொறுத்த வரைக்கும், நான் இயேசுவை எப்படி இமேஜின் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ இவ்வளோ தான் இயேசுவா, இந்த 4-5 விஷயங்களுக்குள்ளே தான் இயேசுவா அப்படின்னா இல்லை. அப்போ அந்த வசனம் ஒன்று எடுப்போம். மார்க் சாப்டர் 8 verse 27. மார்க் சாப்டர் 8:27. பின்பு இயேசுவும் அவருடைய சீசர்களும் புறப்பட்டு
பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர்கள் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இயேசு அவங்களை பார்த்து என்ன கேட்குறாரு? என்னை யார், என்ன யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ இயேசு இங்கே 2 கொஸ்டின் கேட்பாரு. ஒன்று ஜனங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. ஓகேவா? அப்போ இயேசு முன்னாடி 2 கூட்டம் இருந்துச்சு. ஒன்று அவர் வர்றாரு, அவர்கிட்ட போனால் ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் இருந்துச்சு. 3.5 வருஷமாக கூடவே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த 12 சீஷர்களை அவர் ஆரம்பத்துலேருந்து கூடவே வச்சிருக்கிறாரு. அப்போது ஜனங்க சொல்கிற பதிலாம் நீங்கள் பாருங்களேன், 28 பாருங்கள். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டிங்க ஜட்ஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி சிமிலரான பதில்கள் உங்களுக்கு வரும். இயேசு ஒருத்தர் ஓ யோவான் வந்துட்டார், இன்னொருத்தர் எலியாவே திரும்பி வந்துட்டார், இன்னொருத்தர் ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு சொன்ன விஷயங்கள், செஞ்ச விஷயங்கள், நடந்துக்கிட்ட விஷயங்களை பார்த்து ஓகே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இவர்கிட்ட போனால், எலியா கிட்ட போனால் என்ன சொல்கிறது, நம்மளுடைய குறைவுகள்லாம் இதாச்சு, அவர்கிட்ட போனால் சுகம் கிடச்சிச்சு. ஸோ இயேசுவும் அதே செஞ்சுட்டு வந்தனால இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே இவரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி மாதிரி வந்திருக்காரு, இல்லை எலியாவே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றார். அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா, விசுவாசிகள் கிட்ட தான் கேட்குறாரு. இது யார் விசுவாசி அப்படின்னா, இயேசு கூட நெருங்கி இருந்த விசுவாசியை தான் கேட்குறாரு. அந்த விசுவாசியில் ஒரே ஒருத்தன் தான் என்ன பண்ணான், சரியாக பதில் சொன்னான். அதையும் படிங்க. அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். ஏன்னா ஒருத்தன் தான் என்ன சொன்னான் அப்படின்னா, யூ ஆர் த கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கிரைஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வருவார், நம்மளுடைய பாவங்களுக்கு அடிக்கப்படுவார்னு சொல்லிட்டு எழுதி இருக்குது. அதில் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இது எப்போ சொல்கிறார் அப்படின்னா, அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார். பட் அவர் மறிச்சதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கிரேட் கமிஷன் கொடுத்துட்டு போனார். மத்தேயு கடைசி அதிகாரத்தில் எழுதியிருக்கோம், மத்தேயு கடைசி இதில் எழுதியிருக்கோம், அந்த கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை போய் என்ன பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். எந்த இடத்துலையுமே இயேசு போய் என்னை அறிவித்து நீங்கள் போய் எல்லாரையும் கிறிஸ்தவர்கள் ஆக்குங்கன்னு சொல்லவே இல்லை, ஒரு மதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை, ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் சொன்னது, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை போய் என்ன பண்ணுங்க, சீஷராக்குங்க. சீஷர் யார் அப்படின்னா, ஒரு குரு இருக்கார், அவர் சொல்கிறத கேட்குறவங்க தான் சீஷர்கள் இருக்காங்க. அந்த குருவை போலவே அந்த சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இப்போ நம்ம அப்பா பையன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு அப்பா எப்படி நடந்துக்குவாருங்கிறது ஒரு பிள்ளைக்கு தெரியும், அப்பாவுக்கு என்ன பிடிக்குங்கிறது பிள்ளைக்கு தெரியும், அப்பா என்ன பண்ணால் சந்தோஷப்படுவாருங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியும். ஸோ இயேசு அப்படி தான் சொன்னார், நான் என்னுடைய சித்தத்தை இல்லை, என் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். கடைசியில் அவர் இறக்கும்போது சொல்கிறாரு, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னா, பிதாவை அறிஞ்சு வச்சுருந்தார். ஓகேவா? அப்போ இயேசு நான் சொல்லிக் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்னதை சொல்லி சீஷர்கள் ஆக்குங்கன்னு சொல்கிறது என்னை போல் நீங்கள் மாறுங்க அப்படின்னு இயேசு சொல்கிறார். சிம்பிளாக சொல்ல போனால், நான் செஞ்சதை நீங்கள் செய்யுங்க. இயேசு எல்லாரையும் அளவுக்கு அதிகமாக நேசித்தார், யாரையுமே மேலே கீழே அப்படின்னு பார்க்கல. இவங்க வேறு குரூப், இவங்க வேறு குரூப்னு அவர் பார்க்கல. ஒரு அம்மா அவங்கக்கிட்ட சுகத்துக்காக வர்றாங்க. அப்போ அவர் இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதே நாய்களுக்கு கொடுக்க மாட்டோம், நாய்க்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் அங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்த அம்மா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத அவர் காமிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, பிள்ளைகள் சாப்பிட்டு கீழே விழுகிறதே நாய்க்குட்டிகள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, இந்த அளவுக்கு விசுவாசத்தை நான் என்ன பண்ணலை, எந்தையுமே பார்க்கல. அந்த அம்மா புறஜாதி தான், ஆனால் இயேசு அவங்களுக்கும் என்ன பண்ணார், சுகத்தை கொடுத்தார். ஸோ இயேசு எந்த இடத்துலையுமே எந்த டிஸ்கிரிமினேஷனையும் காமிக்கலை, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தார். யார் சாப்பாடுக்காக வந்தாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார், யார் சுகத்துக்காக வந்தாங்களோ அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், யார் வசனத்துக்காக வந்தாங்களோ அவங்களுக்கு வசனத்தை கேட்டார், யார் கேள்விகளோடு வந்தாங்களோ அவங்களுக்கு பதிலை சொன்னார். அவர் நிக்கோதேமஸ் சொல்லும்போதும் அவர் கேட்கல, உனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு அவர் சொல்லலை. அவருக்கும் நிக்கோதேமஸ்க்கும் பதில் சொன்னார். அவர் ரோமன் சோல்ஜருக்கும் பதில் சொன்னார். அவிஸ்வாசிகள் விசுவாசிகள்னு அவர் பார்க்கல, எல்லாருமே அவர் ஒரே மாதிரி தான் பார்த்தார். அல்லேலூயா.
அப்போது நம்ம இயேசு வந்து அவர் சீஷர்கள் ஆக்குங்கன்னு சொல்கிறது வந்து என்னை போல் நீங்கள் மாறுங்கன்னு பேசிக்கலி சொல்கிறார். ஓகேவா? அப்போது இப்படி அவர் சொல்கிற விஷயங்களை நம்ம போய் அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது ஏன் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ அதுதான் மெயின். ஏன்னா இயேசு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஈஸியான விஷயங்கள், எதுவுமே அவர் கஷ்டமான விஷயத்த சொல்லலை. இன்றைக்கி எல்லா மதங்களும் உங்களை எப்படியாவது கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இது உங்களுக்கு நடக்கும், இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பாவங்கள் ஒரு வேளை சரியாகும், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுங்க, மக்காவுக்கு போங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடவுளைக்கிட்ட எப்படி நம்ம போக முடியுங்கிறது மட்டும்தான் எல்லா ரிலீஜனும் சொல்லுது. இயேசு ஒருவர் தான் கடவுளே நம்மக்கிட்ட வந்தார். ஓகேவா? இயேசு ஒருத்தர் மட்டும்தான் கடவுளாக இருந்து நம்மக்கிட்ட ஆண்டவரை கூட்டிகிட்டு வந்தார். பாக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட போகலாங்கிறத தான் சொல்கிறாங்க. இயேசு எல்லாத்தையுமே சிம்பிளாகிட்டார். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், இயேசு கூட உங்களுடைய உள்ளத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். உன் பேரை மாற்ற வேண்டாம், உங்கள் குடும்பத்தை நீ மாற்ற வேண்டாம், எதையுமே நீ பண்ண வேண்டாம். இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இங்கே நடந்து போ, அங்கே நடந்து போ, இதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லலை. உன் உள்ளத்தில் மட்டும் நீ ஏற்றுக்க, உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய், இயேசு உண்மையான கடவுளை எடுத்து அறிக்கையிடு. ஆண்டவருக்கும் உனக்கும் இருந்த அந்த வெயிலை வந்து அவர் அங்கே தான் பிரேக் பண்ணுறாரு. ஏன்னா மனுஷன் ஆதாம் பாவம் பண்ணனால கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு வெயில் வந்துருச்சு. வெயிலுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பிரிவு. அந்த சர்ச்சில் இயேசு இறக்கும்போது அந்த வெயில் கிழியுதுன்னு சொல்லுவாங்களே, திரைச்சி. ஸோ கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஆதாம் செஞ்ச பாவத்தினால அந்த இது வந்துருச்சு, அது வந்துருச்சு. இயேசு வந்ததுனால தான் அந்த திரைச்சில் கிழிஞ்சிச்சு. அது கிழிஞ்சதுனால தான் நம்மளுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இல்லையா? இப்போது இயேசு நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வாழ்நாள் ஃபுல்லாக இதையே நம்பிட்டு ஓகே நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சண்டே போகிறேன், சண்டே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிறிஸ்தவ குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் வந்து வெறும் சண்டே கிறிஸ்டியன்ஸாகவே இருக்குது. சண்டே வருவோம், கிறிஸ்மஸ்க்கு வருவோம், ஈஸ்டருக்கு வருவோம், ஏதாவது மீட்டிங்க்கு கூப்பிட்டா வருவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கிறிஸ்தவம். இப்படி பண்ணால் இயேசு சந்தோஷமாக இருப்பார், நம்ம தான் ரட்சிப்பு அடைஞ்சாச்சு, எப்படி நம்ம பரலோகம் போக போகிறோம், இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டால் பாஸ்டர் கூப்பிட்ற மீட்டிங்க்கெலாம் போயிடுவாங்க, எந்த மீட்டிங் வச்சாலும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும். பட் இவ்வளோ தான் இயேசுவா? இதுக்காக தான் நம்மளை தேர்ந்தெடுத்தாரா? இதுக்காக தான் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரா? இதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினாரா? அப்படின்னா இல்லை. ஒரு காரணத்தின் மூலயமா, ஒரு 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 வியாதியின் மூலயமா, ஒரு மீட்டிங் மூலயமா, ஒரு ஃப்ரெண்டு மூலயமா, ஒரு பிரச்சனை மூலயமா நீங்கள் இயேசுவை அறிமுகமாக்குறதுக்காக அது ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு. நிறைய பேர் சூசைட் பண்ண போகும்போதெல்லாம் யாராவது உண்மையான கடவுள் இருந்தால் என்கிட்ட பேசுங்க, அவங்க என்கிட்ட பேசுங்க, அப்போ நான் கடவுள் இருக்கான்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மரணத்தின் அந்த அந்த வாசலில் நிறைய பேர்கிட்ட இயேசு பேசியிருக்கிறார். ஓகேவா? அது எல்லாம் இயேசுவை அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டும்தான். அது அவ்வளோதான் இயேசுவா அப்படின்னா இல்லை. இயேசு நமக்கு ரட்சிப்பு கொடுத்ததுக்கும் இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் கிறிஸ்தவமாக தானே பிறந்தோம், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் கிறிஸ்டியன்ஸ், அப்படியே தான் பிறந்தோம், ஞானஸ்தானம் எடுத்துருக்கோம், சர்ச்சுக்கு வர்றோம், கல்யாணம்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணோம், எல்லாமே நாங்கள் சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது சரியில்லை இந்த சென்ஸ். அது மட்டும்தான், அதுக்காக மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவனாக பிறந்தோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஒரு சித்தம் இருக்குது. உங்களை ஏன் ரட்சித்தாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம தெரியாமலே அவர்கிட்ட ஒரு நாள் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வெறுங்கையோடு தான் அவர்கிட்ட நிற்கணும் இல்லையா? எதுக்கு இயேசுவை நீங்கள் அறிஞ்சிங்க? எதுக்கு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட இயேசுவை பற்றி சொன்னாங்க? எதுக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க? அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் நம்ம வந்து நம்மளாக தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எதுக்காக என்னை அறிஞ்சிங்க? இவ்வளோ தானே என் வாழ்க்கை. போனேன், சர்ச்சுக்கு போனேன், வந்தேன், என் பிள்ளைங்க கல்யாணம் ஆச்சு, அவங்க பேர் பிள்ளைங்களாச்சு, ஒரு ஃபேமிலி ஆச்சு, வயசாச்சு, அப்படியே நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு முடிச்சிட்டோமா? அவ்வளோதான் என் வாழ்க்கை? இல்லை, எல்லாருக்கும் ஒரு சித்தம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எதுக்கு யோசிக்கிறோம்? ஊழியம் பண்ணுறீங்க, அப்படி ஏதாவது ஊழியம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கெலாம் ஒரு டைம் இருக்குது. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஊழியம் பண்ணிக்கலாம்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. எங்கள் சர்ச்சில் ஒரு அங்கிள் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் கிட்டே சொன்னார், பாஸ்டர் இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன், இனி நீங்கள் எந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசு உங்களை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் கூப்பிட்ருக்காரா ஊழியத்துக்கு? நீங்கள் உங்கள் இஷ்டத்தின்படி 60 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாம் எனக்கு சரியானதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இயேசு அதுக்காக தான் நம்மளை கூப்பிட்ருக்காரா? இல்லை. இயேசு நம்மளை ரட்சித்ததுக்கும் நம்மளை அவரோட அந்த சந்திப்பை ஏற்படுத்துனதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 27:51 படிக்கலாம்.
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அல்லது ஸோ இயேசு உண்மையா? இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இயேசு மறிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய கூட்டத்தில் கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இயேசு சிலுவைக்கு போனார், ஆனால் தூதர்கள் வந்து அவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இயேசு மறிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் ரோமன் கேத்தலிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோமன்ஸ் அந்த டைமில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இயேசுவோட சடலத்தை வந்து சீடர்கள் திருடிட்டு போயிட்டாங்க, அதனால தான் அங்கே கிடைக்கவே இல்லை, அதனால தான் ஓப்பனாக இருக்குது. பட் வசனம் கிளியராக சொல்லுது உயிர்த்தெழுந்து நிறைய பேரை பார்த்தாங்க அப்படிங்கிற அந்த வசனம் இருக்குது. 52 வாசிங்களேன். கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைத்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆர்கியலாஜிக்கல் சர்வே நிறைய நடந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது. ஆனாலும் உலகத்தில் இன்றைக்கி 60% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இன்னும் நம்ப மாட்டேங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை, நீங்கள் சொல்கிறது தப்பு, பைபிள் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பைபிள் கரெக்ட் பண்ணிட்டாங்க, பைபிள் எழுதுனவங்க வந்து சரியாக எழுதலை, முகமது தான் சரியாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க குரான் மேலே இது பண்ணி கிறிஸ்தவர்கள் மேலே அவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இன்றைக்கி அவங்க ஏன் இவ்வளோ அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா இதனால தான். அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பைபிளை கரெக்ட் பண்ணிட்டீங்க, பழைய நியமம் வந்து கரெக்டாக இருக்குது, புதிய நியமம் ஃபுல்லாக நீங்களாக அவங்க இஷ்டத்துக்கு எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் இயேசு உயிரோடு இருந்தார், மரித்தார், திருப்பி உயிர் தெழுந்தாருங்கிறதுக்கான எல்லா ஆர்கியலாஜிக்கல் ப்ரூஃப்ஸும் நமக்கு இருக்குது. அப்போ இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது ரட்சிப்பு வந்தது அப்படிங்கிறத விட நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு ஏற்பட்டது. இயேசு பிரைமரியாக வந்ததுக்கான காரணம் நமக்கு ரட்சிப்பு கொடுக்குறது ஏன் அப்படின்னா மனுஷனுக்கும் கடவுளுக்கும் பிரேக் ஆன அந்த உறவு வந்து திருப்பி அதை சீர்படுத்தணும், சரிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் பிரைமரியாக இயேசு வந்தது. ஏன்னா இயேசு வரலை அப்படின்னா நம்ம ஒருத்தர் கூட கடவுள்கிட்ட போயிருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்தனால, நமக்குள்ளே பாவம் இருந்ததுனால, நமக்காக பலி செலுத்துறதுக்கு பாவம் உள்ள அந்த அனிமல்ஸை நம்ம எடுத்ததுனாலையும் நமக்கு ஒரு இட்டர்னலான ஒரு லைஃப்பை வந்து அவர் நம்மளை படைக்கும் போது நம்மளுக்கு நம்ம சதா காலத்துக்கும் அவர் கூடவே வச்சுக்கணும் தான் நம்மளை படைத்தார். ஆதாம் செய்த பாவத்தினால அது அங்கேயே பிளாக் ஆச்சு. ஸோ அதை அன்பிளாக் பண்ணுறதுக்காகவும் நம்மளை கடவுளோட திருப்பி சேர்த்து அவர் கூடவே வச்சுக்கிறதுக்காகவும் தான் இயேசு பிரைமரியாக வந்தார். ஸோ பாவமே இல்லாத ஒருத்தர் கடவுள் மனுஷ ரூபத்தில் நமக்காக வந்து அந்த உறவை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நமக்காக எல்லா கஷ்டங்களையும் சகித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக விட்டார். எதுக்காக அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம திருப்பி கர்த்தர் கூட அந்த உறவில் வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இயேசு வந்தார். அப்போ இயேசு வந்ததுனால உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, ஆமாம். இயேசு வந்ததுனால உங்களுக்கு சுகம் கிடைச்சிது, ஆமாம். பட் இயேசு அதுக்காக மட்டும் வருது. இயேசு கிட்ட வந்தால் இதெல்லாம் ஒரு ஆடடான பெனிஃபிட்ஸ் தானே தவிர இதுக்காக மட்டும் இயேசு உங்களை தேர்ந்தெடுத்துக்கல. ஸோ முதல் காரியம் இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கும் கர்த்தருக்கும் உடஞ்சு போனத உறவை சரி பண்ணுறதுக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து இன்னொரு வருஷம் பார்க்கலாம். யோவான் 14:6 John 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இன்னொரு படிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் ஜீவனும் சத்தியமாய் இருக்கிறேன். இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இன்னைக்கு எல்லா மதங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு வழியை காமிக்கிறாங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒருவேளை நீங்கள் கடவுள்கிட்ட போகலாம். இந்த கோயில் நீங்கள் எல்லா கோயில்களுக்கும் போய் இங்கே முங்குனீங்கன்னா உங்களுடைய பாவங்கள்லாம் என்ன ஆகும்? பாவத்துலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும், ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய பாவங்கள்லாம் எடுத்து நீங்கள் கடவுள்கிட்ட போகும்போது பரிசுத்தமாக நீங்கள் போகலான்னு ஒரு வழியை காமிக்கிறாங்க. இயேசு ஒருத்தர் தான் நானே வழி அப்படின்னு சொன்னாங்க. வேறு எந்த குருக்கள் வந்தாலும் எந்த பேர் வந்தாலும் எத்தனை கடவுள் நம்ம சொன்னாலும் யாரும் நானே வழி அப்படின்னு சொல்லவே கிடையாது. பிதாவின் இடத்தில் போகணும் அப்படின்னா என்னை அல்லாமல் போக முடியாதுன்னு சொன்னதும் யாரும் கிடையாது. அப்போ இயேசு நமக்கு வந்தது முதல் காரியம் நமக்கும் கர்த்தருக்கும் உடைஞ்சிருந்த அந்த உறவை சீர்படுத்துறதுக்கு, ரெண்டாவது நமக்கு சரியான வழியை காமிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த உறவு மட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆனால் போதாது, நம்ம சரியான வாழ்க்கை வழியில் நடக்கணும்.
முடிவு பரியந்த நம்ம சரியாக நடந்தால் மட்டும்தான் நம்ம பரலோகம் போக முடியும். நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பரலோகம் வந்து போகலாம், பட் நமக்கு அந்த மேன்மை கிடைக்காது. பரலோகம் போகலாம், போகக்கூடாதுன்னு கிடையாது, பட் நம்மளை விட மேன்மை அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அவருடைய சித்தத்தை அறிஞ்சு அதை செஞ்சு முடித்தவங்க இருப்பாங்க. நம்ம அவங்களோட கொஞ்சம் கீழே இருக்கும், அவ்வளவுதான். பரலோகம் போவோம், இப்போ அபிஷேகம் கிடச்சிருக்கு, நம்ம ரட்சிப்பு அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா போவோம். பட் அங்கே போய் நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த அந்த ஒரு மேன்மை நமக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ 2 காரியங்கள். ஒன்று வந்து உறவு, 2வது வந்து நமக்கு சரியான வழியையும் சத்தியத்தையும் அவர் இருக்கிறதுக்காக வந்திருக்காரு. ரெண்டாவது விஷயத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் சத்தியத்தை அறிவீங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கி நம்ம விடுதலை இல்லாத நிலைமையில் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு சத்தியம் தெரிவிக்கப்படல, இல்லைன்னா நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கல. ஏன்னா நமக்கு பிடிச்ச சத்தியங்கள் பிடிக்காத சத்தியங்கள்னு நிறையா இருக்கும். மொத்த பைபிளும் நமக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை சரிப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய குறைகளை சொல்லும்போது அதை எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கம்மியான பேர் தான். நிறைய பேர் டிஃபென்சிவ் ஆயிடுவாங்க அப்படின்னா இதை நீங்கள் தப்பாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படி கிடையாது, அதெல்லாம் எங்கே எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்கா, அதெல்லாம் அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிறது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னா சத்தியத்தை முதல்ல நம்ம அறியணும், அதுக்கப்புறம் நம்ம அதை ஏற்றுக்கணும். ஏன்னா சத்தியம் பைபிளில் தான் இருக்குது. சத்தியத்தை அறிவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சத்தியத்தை அறியறது மட்டும் இல்லை, அதை செய்யணும். ஜேம்ஸ் சொல்கிறாரு, கேட்குறவர்களாக மட்டும் இல்லாதபடிக்கு செய்கிறவர்களாய் மாறுங்கள் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறார். ஜேம்ஸ் தமிழில் நம்ம யாக்கோப் அந்த வசனம் கூட இருக்கும், டூ நாட் ஒன்லி பி லிஸ்னர்ஸ் பட் பி டூவர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். கேட்குறதோடு மட்டும் விட்டுறாதீங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ சத்தியம் பைபிளில் தான் இருக்குது. சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த பைபிளில் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே ஈஸி இல்லை. அது வந்து இயேசு சொல்கிறார், தன்னுடைய சிலுவையை என்ன பண்ணுங்க, சுமங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ பைபிளில் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து எதுவுமே ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் அதே மாதிரி என் சித்தத்துக்குள்ளே கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே கேட்க முடியாது. அவருடைய சித்தத்துக்கு உள்ளே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வசனத்தை கோட் பண்ணி கரெக்டாக சொல்லுவாங்க, மேலே என்ன எழுதியிருக்கிறத பார்க்க மாட்டாங்க. எங்கள் சர்ச்சில் எல்லாம் ப்ராமிஸ் கார்டு கொடுத்தாங்க. அங்கே ஆக்ராவில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் ப்ராமிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சைடு ப்ராமிஸும் ஒரு சைடு ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ப்ராமிஸ் வர்சஸ் மட்டும்தான் பிடிக்கும் நமக்கு இல்லையா? நம்ம பொதுவாக நியூ இயர்க்கெல்லாம் போகும்போது ப்ராமிஸ் கார்டு கொடுப்பாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அந்த ப்ராமிஸ் கார்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த மாதிரி ப்ராமிஸாக தான் இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கும், இப்படி செய்யுங்க அப்போ இப்படி ஆகும் அப்படின்னு தான் மோசே ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வருவார். கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பைபிள் இன்னும் மாறலை, புதிய நியமம் வந்தாலும் நமக்கு கிருபை கொஞ்சம் கிடச்சிருக்கே தவிர அந்த பிரின்சிபல் வந்து மாறலை. ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்குது, அது ரிலேட்டடாக ஒரு பிளெஸிங் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளெஸிங் மட்டும்தான் பிடிக்கும், கமாண்ட்மெண்ட் வந்து பிடிக்காது. இப்போ நீங்கள் போய் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது சொல்லுவாங்க, அது எப்படி நம்ம போய் சொல்லாமலே இருக்க முடியுமா, ஒரு தேவைப்பட்டால் நம்ம ஒரு போய் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லி பாருங்களேன், போய் சொல்லாமல் இருக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஒரு சிம்பிளாக உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நம்ம போகிறோம், ரோட்டில் நம்ம ஒருத்தவங்க காசு கேட்குறாங்க, நம்மக்கிட்ட 500 ரூபா தான் இருக்குது. அப்புறம் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஏன்ட்டு 500 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? காசு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பொய் தானே? பட் எவ்வளோ சரளமாக நமக்கு வருது இல்லையா? அப்போ அதுவும் பொய் தான். ஆனால் இதெல்லாம் பெரிய பொய்யா, இதெல்லாம் பெரிய பொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே. பட் பொய்ங்கிறது பொய் தான், அது சின்னது பெருசு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ சத்தியத்தை நம்ம அறியறது மட்டும் இல்லாமல் சத்தியத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சத்தியத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை பக்குவப்படுத்தணும். அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். நான் டெய்லி ஆண்டவரே என்ன சரி பண்ணுங்க, என்ன சரி பண்ணுங்க, என்ன சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறதே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் எப்படி சரி பண்ணுவார்? புரியுதா? எனக்கு என்ன சீர்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார். இப்போ என்ன சீர்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களை கடந்து போக சொல்லுவார். இப்போ ஆண்டவரே நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் கோவிடில் இங்கே இருந்தப்போ எங்கள் கீழக்குறிச்சி சர்ச்சில் பாஸ்டர் சொன்னார், ஒரு வாரம் கோவமே படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க, ஒரு வாரம் கழிச்சு நான் வந்து உங்கள்கிட்ட சண்டைனே கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் முடிவு பண்ணேன் கோவமே படமாட்டேன் அப்படின்னு சொல்லி. கோவப்படுத்துகிற மாதிரி அத்தனை விஷயங்கள் முன்னாடி வருது. அவர் அன்றைக்கி நான் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட அத்தனை மாதிரிலாம் வந்திருக்காது. கோவப்படுத்துகிற மாதிரி அத்தனை விஷயங்கள் அந்த டைமில் தான் நடக்குது. வண்டியில் போகும்போது குறுக்க ஒருத்தன் கரெக்டாக வரோம். நான் ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் கோவப்படவே இல்லை, அமைதியாகவே இருந்தேன், எதுவுமே சொல்லலை. ஃப்ரைடே வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணேன். சாட்டர்டே கரெக்டாக மம்மியை கொண்டே விடுறதுக்காக போகிறேன், எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போகிறோம். மதுக்கூரில் கரெக்டாக ஒருத்தன் குறுக்க வரான். நான் பிரேக் போடலைன்னா கண்டிப்பாக இடிச்சிருப்பான்.
எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்போது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவில் நீங்கள் நிற்காதபடிக்கு உங்களுக்கு அவ்வளோ போராட்டம் வருது. அப்போ கர்த்தர் வந்து நமக்கு சத்தியத்தை சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஒப்பு கொடுத்தா தான் நமக்குள்ள கிரியை செய்ய முடியும். நம்ம ஒப்பு கொடுக்காமல் நான் வெறும் ஜெபம் ஒன்று பண்ணிகிட்டே இருந்தேன்னா அங்கே கிரியை செய்ய முடியாது. ஸோ ரெண்டு காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய உறவு, ரெண்டாவது அவர் நமக்கு வழியை காட்டும்போது அந்த வழியில் நம்ம நடக்கிறதுக்கு அவர்கிட்ட முழு மனசாக ஒப்பு கொடுக்கணும். ஒரு 70% ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர், நீங்கள் வேணால் அதில் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து இப்படி பண்ணுறேன், அந்த டெஸ்டிங்லாம் ஆண்டவர் பண்ணக்கூடாது. இயேசு சொன்னார், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டூ நாட் டெஸ்ட் தி லார்ட் அப்படின்னு சொல்கிறார். வசனத்தில் எழுதியிருக்கு, டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிடியோன் டெஸ்ட் பண்ணார்ல, ஏன் அப்போ கிடியோன்லாம் பண்ணார்ல அப்படின்னு சொன்னார். கிடியோன் பண்ணார் அப்படின்னா, கிடியோன் வந்து எதனால் பண்ணார் அப்படின்னா, இத்தனை நாளாக நீங்கள் எங்கள் ஆண்டவர்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன ஆச்சு, நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, அவருடைய முற்பிதாக்கள் பண்ண பாவங்கள்னால கஷ்டப்படுறாங்க. அதை அவர் சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் பொறுமையாக ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே கோவிக்காமல் எனக்கு இன்னொரு விஷயத்த மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்காக கர்த்தர் மனம் இறங்கி என்ன பண்ணார், செஞ்சார். பட் நம்ம வந்து கர்த்தரை சோதிக்கக்கூடாது. அவர் நம்மள்ட்ட ஒப்பு கொடுக்க சொல்கிறார் அப்படின்னா முழு மனசை ஒப்பு கொடுத்துடணும். அப்போ தான் அவர் கிரியை செய்ய முடியும். இல்லை அப்படின்னா அவர் கிரியை செய்ய மாட்டார். நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் நம்ம ஒப்பு கொடுக்கல முழு மனசு அப்படின்னா அங்கே கிரியை நடக்காது. மூணாவது விஷயம், யோவான் 14 அதில் திருப்பி 6 படிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ இது வரைக்கும் ஜனங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எப்படியாவது நம்ம யூதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து பிதாக்கிட்ட போயிடுவேன், ஏன்னா அதுதான் கமாண்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறேன். நான் 5 வேளை ப்ரேயர் பண்ணுறேன், ஃபாஸ்டிங் பண்ணுறேன், கை கழுவுறேன், எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் ஒபே பண்ணுறேன். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு அன்பு கூறுறது இன்னொருத்தவங்கக்கிட்டலாம் அது கிடையாது. அவங்க எல்லா இடத்துலையும் புறஜாதியாரை வந்து கீழே தான் தள்ளுனாங்க. அவங்க வந்து இயேசுக்கிட்டே சொல்கிறாங்க, பாருங்கள் உங்களுடைய சீசன் போய் அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவன் டேக்ஸ் கட்டுறானா. அப்போ எப்படி அடுத்தவங்களுக்குள்ள குறை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க ஏன் குறை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட என்னென்னா, நாங்கள் சரி இவங்க தப்பு, நான் மட்டும் சரின்னு அவன் சொல்லலை, நான் சரியாக தான் இருக்கிறேன், ஆனால் இவன் வந்து தப்பாக இருக்கிறான், அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருத்தரும் போக முடியாது. அப்போ இந்த பண்ணுற விஷயங்களை வச்சு நீங்களே உங்களுக்கு ஒரு சுயமான ஒரு நீதியை வச்சுக்கிட்டு, நான் இதெல்லாம் பண்ணுறேன் அதனால் நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாக்கிட்ட போக முடியாது அப்படின்னு அவர் கிளியராக சொல்கிறார். நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு, இது நான் சரியாக பண்ணிட்டேன், இனிமேல் நான் எல்லாமே சரியாக பண்ணுறேன், நான் ஆண்டவர்கிட்ட போயிருக்கேன், ஆண்டவர் என்கிட்ட பிரியமாக தான் இருக்கிறார் அப்படின்னு நம்மளே இமேஜின் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது சரி. இயேசு வந்தது 1 நமக்கு உறவை சரிப்படுத்துறதுக்கு, 2 நமக்கு சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு, 3வது எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. அப்போ நம்மளுடைய நீதிகளை வச்சுக்கிட்டு, நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸை வச்சுக்கிட்டு, இதை நான் செஞ்சுட்டேன் இப்போ நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல், இயேசு என்ன சொல்கிறாரோ சத்தியத்தின்படி நம்ம நடக்கணுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக நமக்கு வந்தார். ஏன்னா இயேசு அத்தனை சத்தியங்கள் படி நடந்தார். இயேசு சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சார். அவர் சொன்னதை மட்டும் இல்லாமல், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார், அவரும் போய் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணாரா? நீங்கள் உபவாசிங்க அப்படின்னு சொன்னார், அவரும் உபவாசம் இருந்தார். இவ்விதமான பிசாசு வந்து உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாது அப்படின்னு சொன்னார். அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். அப்போ அவர் சொன்ன எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணார்னா ப்ராக்டிஸ் பண்ணார். ஒரு விஷயம் கூட நீங்கள் செய்யுங்கன்னு சொன்ன விஷயத்தை இயேசு செய்யாமல் சொல்லவே கிடையாது. அவர் சொன்ன சகலத்தையும் செஞ்சு காமிச்சார். ஏன்னா நாளைக்கு யாருமே நீங்கள் கடவுள் நாங்கள் மனுஷன் நீங்கள் செஞ்சுட்டீங்க எங்களால் செய்ய முடியுமான்னு சொல்லி காமிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே 100% ஹியூமனாக வந்தார். 100% ஹியூமனாக வந்து நம்ம படுற அத்தனை பாடுகளையும் பட்டு, நம்ம செய்கிற அத்தனை வேலைகளையும் செஞ்சு, எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் அந்த ஒரு சித்தத்துக்குள்ளேயே நிறைவேற்றினார். அப்போ நம்மளால் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் கூட பண்ண முடியாதபடிக்கு நமக்கு எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டு போனார். என்னால் செய்ய முடியும்னா உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். என்னை விட பெரிய காரியங்கள் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொன்னார். எப்படி சொன்னார்? நான் செஞ்சதை விட நீங்கள் பெருசாக செய்வீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்தளவுக்கு நமக்கு அதிகாரமும் ஒரு லீடிங்கே நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் நம்ம வந்து ஒரு கன்ஃபைன்டான ஸ்பேஸ்க்குள்ளே இவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே நம்ம எதுக்கு போகணும், எதுக்கு நம்ம கஷ்டப்படணும், பாஸ்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பார், எவாஞ்சலிஸ்ட் போய்கிட்டு இருப்பார், அவங்கவுங்க போகட்டுமே, சண்டே ஸ்கூல் இருக்கணும்னா எடுக்கட்டும், நம்ம எதுக்கு இதெல்லாம், நமக்கு சண்டே போனோமா வந்தோமா நம்மளுடைய வாழ்க்கையில் ஹாப்பியாக இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் இதுக்காக நம்மளை இயேசு வலிக்கலை, இயேசு நம்மள ஒரு சித்தத்தோடு அழைச்சிருக்காரு. அடுத்த வசனம் யோவான் 13:15. 13 வசனம்.
நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். For I gave you an example so that you would do just as I did. இயேசு வந்து இதை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுருங்க, நான் சொல்லிட்டேன் நீங்கள்லாம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லலை. நான் செஞ்சு காமிச்சிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்ன எல்லாத்தையும் என்ன பண்ணேன், உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், அதனால நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் பொய்யா சொன்னேன்னா நீங்கள் செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. இப்போ நான் ஒருத்தவங்கள்கிட்ட நீங்கள் வந்து சண்டே சர்வீஸ்க்கு வாங்க, நானே சண்டே வரலை, இல்லை என் குடும்பத்தில் 4 பேர் சர்வீஸ்க்கு வரலை, நான் வந்து எப்படி உங்கள்கிட்ட நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? அப்போ அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் செஞ்சதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது திருப்பி படிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உங்களுக்கு மாதிரியை காமிச்சேன். நான் செய்ய போகிறது போல் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலை, நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலை, நான் செய்தது போல செய்தபடினால் நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு மாதிரியை உருவாக்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு தெளிவாக சொல்கிறார், நான் செஞ்சது போல் நீங்கள் செய்யுங்க. அப்போ அவர் என்ன செஞ்சார்? பிதாவின் சித்தத்தை செஞ்சார். அப்போ இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். பட் நம்ம இந்த பிதாவின் சித்தத்தை வந்து விட்டுறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபைண்டான லிமிட் நம்ம வச்சுருக்கோம். இவ்வளோ தான் கிறிஸ்தவம், இவ்வளோ தான் ஊழியம், இதெல்லாம் செஞ்சுட்டா ஆண்டவர் சந்தோஷமாக இருப்பார். பட் ஆண்டவர் எதுக்காக நம்மளை கூப்பிடலை. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆசீர்வாதம், நம்மளுடைய என்ன சொல்கிறது, பிள்ளைங்க நல்லா இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறது, நமக்கு அந்த க்ரோத்து, நம்மளுடைய சுகவீனங்கள், அது எல்லாம் வந்து பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பை ப்ராடக்ட்ஸ் என்னமா சொல்லுவோம் நம்ம இல்லை, பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அதெல்லாம் கர்த்தராக நமக்கு கொடுக்குறது. நம்ம செஞ்சதுனால கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கல, அவரே கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து இதெல்லாம் செய்கிறேன் அதனால கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் டைத்து கொடுக்குறேன் அதனால கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கார். டைத்து கொடுக்காதவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கு. இப்போ வெளியில் புரஜாதியாரெலாம் டைத்து கொடுத்துருக்காங்களா என்ன? எத்தனையோ பேர் கோடீஸ்வரர்களும் மில்லியனர் தான் இருக்காங்கல்ல. அப்போ அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி எல்லாருக்குமே செய்கிறார். அவர் சொல்கிறார், மழை ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் கொடுக்காம கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவலாக மழை பெய்யுது. அப்போது நம்மளை கர்த்தர் நல்லா வச்சிருக்காருங்கிறதுக்காக நம்மளுடைய சித்தத்தின்படி நடக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உறுதி இல்லை, அது உண்மை இல்லை. நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளை நல்லா வச்சுருக்காரு, நமக்கா பல பேர் ஜெபம் பண்ணலாம், உங்கள் அப்பா அம்மா ஜெபம் பண்ணலாம், பாஸ்டர் ஜெபம் பண்ணலாம், அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் இல்லையா, அதனால உங்களை நல்லா வச்சுருக்கலாம். பட் நான் இதெல்லாம் செய்கிறதுனால தான் என்னை கர்த்தர் நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அது உறுதி கிடையாது. அவருடைய சித்தத்தை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அப்படி தான் நம்ம இருக்கணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் செஞ்சது போல் நீங்களும் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. கடைசியில் மறிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உம்மால் கூடும் என்றால், இஃப் இட் இஸ் யுவர் வில் ப்ளீஸ் டேக் திஸ் கப் அவே ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்கிறார். உமக்கு சித்தமானால் என்ன சொல்கிறது, இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகுவதாக அப்படின்னு தான் சொல்கிறார். அவர் இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது அங்கே நடந்திருக்காரு, கர்த்தர் ஒப்பு கொடுத்துருந்துருக்க மாட்டார். ஆனால் அவர் முடிக்கும்போது அப்படி தான் சொல்கிறார், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறார், நான் செஞ்சதுனால உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு வசனம் பார்ப்போம், லூக்கா 22:42. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். 22:42 சாரி. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறோம்? நம்மளே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நம்மளே எல்லா பிளானிங்கையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஆண்டவரே இது நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க, என்ன பண்ணுங்கள், செஞ்சு கொடுத்துருங்க, நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன், நீங்கள் சைன் மட்டும் பண்ணிடுங்க, அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சிந்தனைகள்லையும் நம்மளுடைய பிளானிங்லேயும் கேட்டால் எனக்கு தான் கர்த்தர் அறிவை கொடுத்துருக்காருல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கர்த்தர் எல்லா ஞானத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு, நம்ம வந்து எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் கர்த்தருக்குள்ளே தான் எடுக்கிறோம், கர்த்தருக்குள்ளே எடுக்கிறோன்னு நம்மளே சொல்லிக்கிறோம். கர்த்தர் சொல்லணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆண்டவரே நீங்கள் சைன் மட்டும் போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஏசு சொல்கிறார், உம்முடைய சித்தம் மட்டும். இதற்காக தான் நம்மளை கர்த்தரை அறிவிச்சு, இதுக்காக தான் கர்த்தர் நமக்கு அந்த சந்திப்பை கொடுத்தார்.
எதுக்கு நம்மளை ரட்சிக்க பண்ணார் அப்படின்னா இதுக்காக தான் பண்ணினார். இந்த 4 விஷயங்கள் தான். ஒன்று, நமக்கு உடஞ்சி போன அந்த உறவுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கர்த்தர் கூட நம்ம கர்த்தரே அல்லாமல் ஒரு வாழ்க்கையில் இருந்தோம். அந்த வாழ்க்கையில் வந்து நம்மளை கர்த்தர் விடுவிச்சு அவருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார். இன்றைக்கி அவரை அல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை நம்மளால் திருப்பி அதுக்குள்ளே போக முடியும்னா முடியாது. அந்த வாழ்க்கையை நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் இன்னும் அந்த வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. புறஜாதியார் இருக்கிறாங்கங்கிறத விட விசுவாசிகளே அப்படி தான் இருக்கிறாங்கங்கிறத வருத்தக்கூடியது. ஒன்றும் மாறலை, பேர் மாறி இருக்கு. சர்ச்சுக்கு வர்றோம், சுபாவங்கள் எந்த மாற்றம் இல்லை. அதே சுபாவங்கள், அதே இது. சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை, சண்டை வம்பு இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது மனதை கடினப்படுத்தினார், பேரனுடைய மனதை கடினப்படுத்தின மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்கியூஸாக சொல்கிறாங்க. கர்த்தர் அனுமதிக்கிறார், அதனால தான் நடக்குது. ஆமாம், கர்த்தர் அனுமதிக்கிறார் தான். பட் ஏன் அனுமதிக்கிறாருன்னா நீ செய்யாதனால அனுமதிக்கிறாரு. இல்லை, என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் கர்த்தர் பார்த்துக்குவார், எல்லாமே கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், நீ ஒப்பு கொடுக்கல அப்படின்னா செய்ய மாட்டார், பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அவர் வந்து சரி எது தப்பு எது நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டார். வசனத்தின் மூலமா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டார். பட் இதை நம்ம புரிஞ்சும் நம்ம தப்பே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒப்பு கொடுத்துருவார். அவர் நம்மளை விட்டு டீசெண்டாக போயிடுவார். அடிக்கடி பயமாக சொல்லுவாங்க, வரும்போது எவ்வளோ சத்தத்தோடு வர்றாரோ அதை விட எந்த சத்தமும் இல்லாமல் போயிடுவார். போகும்போது நமக்கு போயிட்டாருங்கிறது கூட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பார்த்தா ரொம்ப கரெக்டான விஷயம் தான். சவுலை விட்டு போயிட்டாருங்கிறதே சவுலுக்கு தெரியாது. வேற ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியுது, ஓகே நம்மளை விட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். அப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு கர்த்தர் மேலே மட்டும் பழிய போட்டுருவோம். எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்குவார். எங்கள் அம்மாச்சி அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் சொல்கிறேன், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நீங்கள் செய்கிறது, நான் செய்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் எல்லாத்தையுமே அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அனுமதிக்காமல் எப்படி நடக்குமா? நடக்கும். அவர் தான் அனுமதிச்சிருக்காரு. நம்மளுடைய கிரிகள்னால தான் அனுமதிச்சிருக்காரு. அதுலேருந்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரு, அதை நம்ம விட்டுறோம். பட் கர்த்தர் அனுமதிச்சிருக்கார், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தர் பார்த்துக்குவார் தான். பட் அவர் நம்மக்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லுவார். அதை நீங்கள் ஏற்றுக்காமல் போனீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ 4 விஷயமான காரியங்கள் ஏன் கர்த்தர் நம்ம அறிவித்தோம், கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குற 4 விஷயம். ஒன்று வந்து அவர் நம்ம கூட உடஞ்சி போன உறவு சரி பண்ண வந்தார். 2வது நமக்கு வழியை காமிக்க வந்தார். எது உண்மையான வழி, எது சரி, எது தப்புங்கிறத நமக்கு சரியாக காமிக்க வந்தார். 3வது இயேசு வந்ததுனால தான் நமக்கும் கர்த்தருக்கும் நடுவில் அந்த வெயில் உடஞ்சிச்சு, அந்த திரைச்சிலை உடஞ்சிச்சு. இல்லை அப்படின்னா இன்றைக்கும் நம்மளும் யூதர்கள் மாதிரி அந்த திரைச்சிலைக்கு பின்னாடியே தான் உட்காந்துருக்கோம். அவங்க முன்னாடி கிழிஞ்சிருச்சு, ஆனால் நம்ப மாட்டேங்கிறாங்க. 4வது எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக இயேசு வந்தார். நம்மளே நம்மளுக்கு ஒரு ஒரு பாதையை செட் பண்ணிவிட்டு நான் இப்படி தான் வாழ்வேன்னு சொல்லாமல் இயேசு நம்மளை எப்படி சொன்னாரோ அப்படி நம்ம வாழணும். எப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அப்படி வாழணும். எல்லா சூழ்நிலைகளிலும் அப்படியே வாழணும். நமக்கு இஷ்டம் இருக்கும்போது நமக்கு பிடிச்சிச்சுன்னா செய்யலாம். ஓகே, நீங்கள் டைட் கொடுங்க, நல்ல விஷயந்தான், கொடுத்துட்றோம். ஓகே, உங்களோட நேரத்தில் வந்து 2 மணி நேரம் ஜாப் பண்ணுங்க, எனக்கு நேரமே இல்லை. எங்கள் ஜஸ்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் சினிமா பார்ப்பீங்களா அப்படின்னு. நீங்கள் சினிமா பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ஏன், அதில் என்ன தப்பு இருக்குது, நல்லா தானே இருக்குது, 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் நல்ல என்ஜாய்மெண்ட்டான டைம் தானே இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் படம் பார்க்குறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா சர்ச்சில் ஏன் 1/2 மணி நேரம் ப்ரேயர் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட திருப்பி அதை கேட்கவே இல்லை. இவங்களாம் யார் அப்படின்னா, சர்ச்சுக்கு மீட்டிங்கு வாங்க, நான் வரமாட்டேன், பட் படம் பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் இருக்குது. ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு பிஸி. ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஐ எம் பிஸி, எனக்கு வேலை இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, சேலரிடான ஒரு லைஃப்பில் இருக்காங்க. சேலரிடான லைஃப் அப்படின்னா ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, ஒரு கடமை இருக்குது, ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, அதை செஞ்சுட்டு போயிடுவோம். இதுக்கு நம்ம டென்ஷன் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இங்கேருந்து 1 மணி நேரம் சர்ச்சில் வரணும், இதெல்லாம் பண்ணணும், டைம் ஒதுக்கிக்கிட்டு இதுக்கு வரணும். நம்ம படிக்க வீட்டில் உட்காந்துக்கலாமே, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இயேசு சொன்னது எப்போவுமே நமக்கு பிடிச்ச நேரங்கள் இல்லை, நமக்கு சூட்டபிளான டைமிங்ஸில் இல்லை, எப்போவுமே எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். கடைசியாக லாஸ்டான விஷயங்கள் நமக்கு எக்ஸாம்பிளை செட் பண்ணார். இப்படி தான் வாழணும். எப்படி வாழணும்? இப்படி தான் வாழணும். எனக்கு நினைச்சபடி என்னுடைய இஷ்டத்தின்படி இல்லை, அவர் சொல்கிறபடி, சொல்லி காமிச்சபடி, செஞ்சு காமிச்சபடி, செய்ய சொன்னதுபடி வாழணும். அவர் நமக்கு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் எப்படி வாழணுங்கிறத நமக்கு உயிரோடு அந்த பைபிள் மாதிரி கொடுத்துருக்காரு. அவர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு, இந்த பைபிளை நமக்கு கொடுத்துருக்காரு. எங்கே நம்ம விழுகிறோமோ இந்த வசனம் நம்மளை தூக்கி எடுக்கும்.
பட் அவர் சொன்ன மாதிரி நம்ம வாழணும். கடைசி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் எதுக்காக என்னை ரசித்தார், எதுக்காக படைச்சார், அந்த சித்தத்தை செய்யாமல் நான் ஒரு நாள் வெறுங்கையோடு அவர் முன்னாடி நின்னேன் அப்படின்னா அது பரிதாபமான நிலைமை தான். போயிடலாம், பட் அந்த மேன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5 விஷயங்கள் தான் ஏன் இயேசு நம்மளை அறிஞ்சார், எதுக்கு நம்மளை கூப்பிட்டார். ஏன்னா வசனம் கிளியராக சொல்லுது, அழைக்கப்பட்டோர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டோர். அப்போ எந்த குரூப்பில் நம்ம இருக்கணுங்கிறத நமக்கு எழுத முடியும். எல்லாரையும் கூப்பிட்டுட்டார், ரசிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் வாங்கியாச்சு. பட் நம்ம அந்த அழைக்கப்பட்டவர்களே இருக்கிறோமா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே இருக்கிறோமா? 2 பேருக்கும் மேன்மை வேறு வேறு. கூப்பிட்டதுக்கான சித்தத்தை அறிஞ்சு அதுக்கு ஒப்பு கொடுத்து கடைசியில் செஞ்சு முடிச்சுட்டு பால் சொல்கிற மாதிரி என்னுடைய ஓட்டத்தை நான் என்ன பண்ணிட்டேன், ஓடி முடிச்சிட்டேன். இன்றைக்கி யார் இறந்தாலும் இதை தான் சொல்கிறான். அவங்க ஓடினாங்களோ ஓடலையோ அதெல்லாம் செகண்டரி. பட் யார் இறந்தாலும் நம்ம ஒரு விசுவாசத்தில் என்ன சொல்கிறோன்னா, அவங்க பரலோகம் போயிருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியாது. பட் நம்ம விசுவாசத்தில் என்ன சொல்கிறோம், அங்கீகரிக்கிறோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, விசுவாசத்தில் சொல்கிறது தப்பு இல்லை. பட் அவர் சொன்னது ஏன் சொன்னார்னா, நான் அவர் ஓடி முடித்ததுனால சொன்னார். அவர் முடித்து அவர் சொன்ன காரியங்களை செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் அந்த சித்தத்தை நிறைவேற்றினதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு. பட் நம்ம வந்து ரொம்ப யதார்த்தமாக யாரையாக இருந்தாலும் இந்த வசனம் தான் அந்த பாஸ்ட் வரும்போது ஓகே இவர் நல்லவராக இருந்தார், இப்படி பண்ணார், இவரை பற்றி நல்ல காரியங்கள் தான் சொல்லுவோம். பட் நம்மளை குறித்து வந்து வசனத்தில் சொல்லுது ஆவியானவர் சாட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது. ஆவியோடு சேர்ந்து ஆவியானவர் சாட்சி கொடுப்பார்னு வசனம் இருக்குது. அப்போ இவங்களோட சாட்சியெல்லாம் நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்க கேட்டு வேணால் நல்லா இருக்கலாம், பட் நம்மளுக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது யார்? அவர் நம்மளை பார்த்து சொல்லணும். யோபுவை போல் அவர் என்ன பண்ணணும், யோபுவை போல இயேசுவை போல அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும், அவர் சொல்லணும். அதுதான் முக்கியம். இங்கே இருக்கிற யார் உங்களை பற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா யாரும் உங்களுக்கு அங்கே வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க, இயேசு ஒருவர் தான் சொல்லுவார். மோசையோட பாடியை வந்து பிசாசு வாதாடும் போது இயேசு தான் சொன்னார். அப்போ நம்மளை குறித்து இயேசு சொல்லுவாரா அப்படின்னா அது நம்ம வந்து இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை இயேசு நமக்கு சொல்லுவாரா? சொன்னார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சொல்லலை அப்படின்னா இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. இயேசு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கே நம்ம ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய சித்தத்தை அறிவோம், அதன்படி செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.